ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை தை திருநாள், பொங்கல் பண்டிகை. அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மீது ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏத்தினாலே போதும். எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும், சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். அது என்ன இலை, என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்றி வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் தை மாதத்தோட முதல் நாள் தை திருநாள், பொங்கல் பண்டிகை. நாம் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய உணவை நமக்கு வாரி வழங்கக்கூடிய சூரிய பகவானுக்கும், அதை நமக்கு விளைவித்து தரக்கூடிய விவசாயிகளுக்கும், உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நாம பண்ணக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள், வாங்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு நல்ல அம்சமாவே இருக்கு. இனிப்புக்காக கரும்பு வாங்குறோம், வாழ்க்கை இனிமையா போகணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கரை பொங்கல் செய்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள், பொருளாதாரங்கள் எல்லாமே பொங்கி வழியணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய பொங்கல் திருநாள் இந்த வருஷம் நமக்கு வியாழக்கிழமையில வந்திருக்கு. அதுவும் குருவாரம். குரு பார்க்க கோடி நன்மை. தை மாதம் பிறக்கக்கூடிய அந்த முதல் நாள் இருக்குல்ல, அன்றைய தினம் நீங்க பொங்கல் பானை வைப்பதற்கான சரியான நேரம் எது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வியாழக்கிழமை காலையில 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. பொங்கல் பானை வைத்து வழிபடுவதற்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 10:30லேருந்து 11:30. இந்த 1 மணி நேரம் தாராளமாக பொங்கல் பானை வைத்து நீங்க பொங்கல் பொங்கலாம். வாசல் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்களும், இல்ல எங்க வீட்டோட சமையல் அறையிலேயே நாங்க பொங்கல் பொங்கிடுவோம் அப்படின்னாலும் சரி, சரியா 10:30க்கு பிறகு நீங்க பொங்கல் பானை வைத்து 11:30க்குள்ள, முடிஞ்சா 12 மணி 12:15 அதுக்குள்ள பொங்கலை பொங்கி நீங்க எடுத்துடணும். அதுக்கப்புறமா பூஜையில வச்சு பூஜை பண்றது, இறைவனுக்கு படைக்கிறது, இது எல்லாமே நீங்க பண்ணலாம். கண்டிப்பான முறையில இந்தந்த காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ஒரு பதிவு போட்டிருக்கோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், பரங்கிக்காய், இது மாதிரி நாட்டு காய்கறிகளை நாம வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணணும். முடிஞ்சா இந்த 3 காய்கறிகளையும் அன்றைய தினம் சமையல்ல பொரியலாவோ இல்ல கூட்டு குழம்பாவோ சேர்த்து அதையும் நீங்க உணவுல எடுத்துக்கிற மாதிரி பண்றது கூடுதல் விசேஷம். நிறைய பேரு பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் பொங்கிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு படைச்சிட்டு தீபதூபம் காமிச்சிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க என்னதான் வாசல் பொங்கல் வைத்தாலும் சரி, இல்ல வீட்டோட சமையல பொங்கல் வைத்தாலும் சரி, கண்டிப்பான முறையில சூரிய பகவானுக்கு நீங்க தீபதூபம் காமிக்கணும். நீங்க படைச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை, அந்த பொங்கலை சூரிய பகவானுக்கு நைவேத்தியமா பிரசாதமா படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம், தப்பில்ல. நிறைய பேருக்கு மாலை நேரத்துல பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். சொல்லப்போனா பொங்கல் அப்படின்னு சொன்னாலே சூரியன் இருக்கக்கூடிய அந்த நேரம், பட்டப்பகல் வெளிச்சமாக இருக்கக்கூடிய உச்சி வெயில் சூரியன் தெரியக்கூடிய அந்த நேரத்துல பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேரு சூரிய உதயம் ஆகும்போது, அதாவது காலையில ஒரு 6 மணி 7 மணி அந்த நேரத்தோட வந்து படையல் போடுவாங்க. ஆனா இந்த வருஷம் நமக்கு அந்த நேரத்துல யமகண்டம் வந்திருக்கு. அதனாலதான் 10:30 மணிக்கு மேல நாம இந்த வருஷத்துக்கான பொங்கல் பானை வைத்து வழிபடக்கூடிய வழக்கத்தை நாம செய்ய போறோம். இது எல்லாமே நீங்க ரொம்ப இயல்பா எல்லா வருஷமும் பண்ற மாதிரியான வழிபாட்டு முறைகள் தான். இதுல ஒரு சில விஷயங்கள் அந்த நேரம் காலம் மட்டும்தான் மாற்றுதலா வரும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மீது ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். அது என்ன தீபம் அப்படின்னா, ஒரே ஒரு இலை வைத்து ஏற்றக்கூடிய தீபம் தான். அந்த இலை வேற ஒன்றுமில்ல, மாவிலை. மாவிலைனா மாமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இலை. இந்த இடத்துல நாம ஏன் மாவிலைய பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். எந்த ஒரு கோவில் திருவிழாவா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களா இருந்தாலும் சரி, எல்லா விதமான நல்லதுகளுக்கும் நாம இந்த மாவிலை தோரணங்களை பயன்படுத்துவோம். ஏன்னா மாவிலை தோரணங்கள் அப்படிங்கிறது மங்களகரத்தோட ஒரு அடையாளம். சுப காரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வந்து இந்த ஒரு மாவிலை. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் பெறுவதற்காக ஒரு விசேஷமான ஒரு வழிபாட்டை செய்ய போறோம்னா அதுதான் இந்த மாவிலை தீபம். மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடியது இந்த மாவிலை. எந்த ஒரு சுப காரியத்திலையும் நம்ம மாவிலை தோரணம் கட்டுவதற்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, தீய சக்திகளை இந்த மாவிலை அண்ட விடாம தடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையே. மாவிலை காய்ந்த பிறகு ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குதாம். இது வீட்டோட காற்றை வந்து தூய்மைப்படுத்துமா. பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக
இந்த ஒரு மாவிலை தீபத்தை ஏத்துறது ரொம்ப விசேஷம். கூடவே மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும். முதல்ல இந்த ஒரு தீபத்தை ஏத்துறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு மாவிலை. நீங்க மாவிலை கொத்தா பறிச்சுட்டு வந்து அத கழுவி சுத்தப்படுத்தி, கண்டிப்பா வீட்ல வாசல்ல பொங்கல் வைத்தாலும் சரி, இல்ல சமையலறையில பொங்கல் வைத்தாலும் சரி, உங்க வீட்டோட நிலைவாசல்ல மாவிலை தோரணங்கள் கட்டி தொங்க விடுங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவிலைய கழுவி சுத்தப்படுத்தி, அதுக்கு சந்தனம், குங்குமம் பொட்டு வைத்து தயார் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. அதுல தீபம் போடுறதுக்கு நீங்க நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனா, எரியக்கூடிய தீபம் அந்த மாவிலை மேல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். கூடவே ஒரே ஒரு திரி. இந்த 3 பொருட்கள் இருந்தாலே தாராளமா நீங்க இந்த ஒரு தீபத்த, சக்தி வாய்ந்த ஒரு தீபத்த உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்திக்கலாம். இந்த தீபத்த யார் யார் ஏத்தலாம்? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய நேரம் எது? ஏற்றக்கூடிய நேரம் இப்ப காலையில பொங்கல் வைக்கிறீங்க. 10:30லிருந்து 11:30 இந்த 1 மணி நேரம் பொங்கல் வைக்கிறீங்கல்ல, அந்த நேரத்துல நீங்க சாதாரணமா பொங்கல் வைக்கக்கூடாது. உங்க வீட்டோட பூஜை அறையில தீபங்கள்லாம் எரியக்கூடிய நேரத்துல, பூஜைலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் பொங்கல் பானை பொங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மாரி நேரத்துல இந்த தீபத்த ஏத்தி வைக்கலாம். ஒருவேளை பகல் நேரத்துல இதுக்கான சந்தர்ப்பம் அமையல, நேரம் பத்தல அப்படிங்கிறவங்க, பகல் முழுக்க நீங்க பொங்கலுக்கான வழிபாட்ட முடிச்சுட்டு, மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல கூட இந்த ஒரு தீபத்த ஏத்தி வைக்கலாம். கூடுமான அளவுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நாள்ல, சூரியன் தெரியக்கூடிய அந்த நேரத்துல, பகல் நேரத்துல பொங்கல் பானை எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல கூட இப்ப பொங்கல் பானை வந்து வாசல் பொங்கல் வைக்கிறீங்கன்னா, அந்த வாசல் பொங்கல் பக்கத்துல சின்னதா பிள்ளையார் பிடித்து வைத்து, அங்க கூட இந்த தீபத்த ஏத்தி வைக்கலாம். இல்ல நாங்க சமையலறைல பண்ண போறோம்னா, பொங்கல் பொங்கி முடிச்சதுக்கு பிறகு உங்க வீட்டோட பூஜை அறையில படைப்பீங்கல்ல, அப்படி படைக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அந்த நேரத்துல கூட இந்த மாவிலை தீபத்தை ஏத்தி வைக்கலாம். இந்த தீபத்த எந்த திசை பார்த்து ஏத்தணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்த போறீங்கன்னா, தினமும் உங்க வீட்ல பூஜை அறையில மற்ற தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரியுமோ, எந்த திசை பார்த்து ஏத்தி வைப்பீங்களோ, அந்த திசை பார்த்து இந்த தீபத்தை ஏத்தி வச்சாலே போதும். மாவிலை எடுத்து வச்சு, அதுக்கு சந்தனகுங்குமம் பொட்டு வைத்து, அதன் மேல ஒரே ஒரு மண் அகலுக்கு வைத்து, நெய் தீபமோ, தீப எண்ணெயோ அது உங்க விருப்பம். தீபம் எரியக்கூடிய திசை உங்க வீட்டோட பூஜை அறையில தீபங்கள் எரியக்கூடிய அந்த திசையில ஏத்திக்கலாம். குறைந்தது ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையிலயோ, இல்ல வாசல் பொங்கல் வைக்கிறீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே கூட எரிய வைக்கலாம். இந்த மாவிலை தீபத்தை ஏத்தி வைக்கிறதால என்ன பலன் கிடைக்கும்? கடன் தொல்லை நீங்கும். வீட்ல சுப காரிய தடைகள் இருந்தா அதெல்லாம் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். அதைவிட முக்கியமானது, ரொம்ப நாட்களாவே திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கியம் தடை இருக்கு, எங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகளே நடக்க மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க, பொங்கல் திருநாள் பொங்கி வரக்கூடிய தைத்திருநாள் தினத்தன்னைக்கு இந்த ஒரு மாவிலை தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கும்போது, உடலுக்கும் மனதுக்கும் ஒரு எக்கச்சக்கமான புத்துணர்ச்சி கிடைக்கும். தீய சக்திகளே அண்ட விடாதுன்னு சொல்லியிருந்தோம். எந்த விதமான கெடுதலா இருந்தாலும் தை திருநாள், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருப்போம். அப்படி பிறக்கக்கூடிய தை மாதத்துல எல்லா விதமான நலன்களும் உங்களை தானாக தேடி வருவதற்கான அமைப்பை இந்த தீபம் கொடுக்கும். இந்த தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் அந்த அகல் மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அந்த மாவிலைய நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆறு, ஏரி, குளம்னு ஓடக்கூடிய தண்ணீல விட்டாலும் சரி, இல்ல வீட்ல கிணறு இருக்குனாலும் அந்த கிணத்துல போட்டுக்கலாம். அதுக்கு வழி இல்ல அப்படிங்கிறவங்க, காய்ந்த பூக்கள்லாம் எடுத்து வச்சு எப்ப தண்ணீல விடுவீங்களோ, அப்ப தண்ணீல விட்டுக்கலாம். அத நீங்க பத்திரப்படுத்தி வைக்க அவசியம் கிடையாது. இந்த ஒரு பொங்கல் அன்னைக்கு, தை திருநாள் அன்னைக்கு மாவிலை மேல இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க. ஏத்திட்டு எல்லா வரனையும் கேளுங்க. நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.